Nimati Property Management. Contact 7667008999. பிஜேபி விலகுதுன்னா பிஜேபி தான் அடுத்து வருதுன்னா டக்குன்னு டிஎம்கே போய் கை கொடுத்துட்டாங்க. ஆமாம், அப்போ தான் பெரிய பிரச்சனையாச்சு. எல்லாருக்குமே என்ன அந்த மாதிரி பண்ணுறாரு கலைஞர் அப்படின்றப்போ அவர் சொன்னது வாஜ்பாய்க்காக ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. ஆனால் நீங்கள் கூட்டணி யார் கூட வைக்கிறீங்க? பிஜேபி கூட. ராங் பார்ட்டி கூட தானே வச்சிங்க. காங்கிரஸ் இல்லாத திமுகனா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணும். நான் வாக்களித்தால் தாமரைக்கு வாக்களிப்பேன் இப்படி சொன்னார். ஞாபகம் இருக்கா? வாக்களித்தால் தாமரை ரசிகர்களை நான் இது பண்ண மாட்டேன், ஆனால் நான் வாக்களித்தால் தாமரைக்கு வாக்களிப்பேன். பாமகக்கு மட்டும் தொகுதியில் எல்லா தொகுதியிலும் தோக்கடிங்க அப்படின்னாங்க. ஆனால் எல்லா தொகுதியிலும் பாமக ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே இந்த கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா செம்ம அடி வாங்கியிருக்காங்க 96. அது அப்படியே தொடரும். எப்படி? அதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். 2019 செம்ம அடி வாங்கினாங்க. டிஎம்கே மட்டும் தனியாக போயிருந்தாங்க. இதில் என்ன கொடுமை, ஏன் ஏடிஎம்கே அடி வாங்கிச்சு இந்த எலெக்ஷன்னா 10.5% ஃபஸ்ட் டைம் ஹையஸ்ட் ஓட்டு தேமுதிக திரும்பி பார்க்க வச்சார். 10.5 பெருசான அந்த நேரத்தில் பின்னா அவர் அப்போ தான் 2004 ஆரம்பிக்கிறார். 2005 ஆரம்பித்து 6 எலெக்ஷனு 3 வருஷத்துக்குள்ள 10.5 என்னங்க சாதாரண பெரிய விஷயம். 2 பெரிய ஆளுமைகள்ங்க. கலைஞர் பிஜேபி கூட போனோன்னா இவங்க இங்கே வந்துட்டாங்க. 1999 2004 வரைக்கும் திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தது. அதனால மூப்பனார் என்ன பண்ணார், இங்கே வந்துட்டார். காங்கிரஸை துண்டா விட்டாங்க. அப்போ தான் பிரதமருடைய கடிதம்லாம் வருது. மன்மோகன் சிங் பண்ணது. காங்கிரஸ் கூட்டணி உடையுது. மிகப்பெரிய இமாலய தவிர ஸ்டாலின் தான் எடுக்கிறார். ஓகே, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வேண்டாம், வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி. அப்போ காங்கிரஸ் வெளியே போகுது. காங்கிரஸ் இல்லாத திமுக கஷ்டம் கண்டம். ஸ்டாலின் தமாக ஜிகே வாசனை மதிய விருந்து கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தமாக வெளியில் தமாக உருவாக்குறாரு. ஆமாம், அந்த பீரியடில். ஆமாம், தமாகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்னு ஸ்டாலின் 16 வெளியில் பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் இவர் இப்படி போன உடனே அங்கே தங்கபாலுவை கூப்பிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணின்னு தங்கபாலு கனிமொழி இருக்காங்க சைன் பண்ணி கலைஞர் அறிவிச்சிடுறாரு. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த தேர்தல்கள்லேயே நிறைய மக்கள் தேர்தல் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒப்பீட்டளவில் இதில் இல்லாத விஷயங்கள் அல்லது இதில் இடம்பெற்றிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பிரச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு, கட்சிகளுடைய வியூகங்கள் எப்படி இருந்துச்சு, யாருடைய பிரச்சாரம் மக்கள் எடுபடுச்சுன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்க? ஒரு ஓவரால் வியூ என்னென்ன? நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் வீடே ஒரு மாதிரி திமுக குடும்பம். எங்கள் அப்பா வெளியில் கூப்பிட்டு போகும்போது கூட்டத்துக்கெலாம் கூப்பிட்டு போவார். அந்த எங்கள் ஏரியாவே அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஒரு 13-14 வயசுலேயே திமுகவில் ரொம்ப ஆர்வமாக இறங்கி பண்ணி எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே அந்த இளைஞரணி இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து சுப்பு அப்போ இருந்தார், அவரை வச்சு பொதுக்கூட்டம்லாம் போட்டோம். அந்த மாதிரி ஒரு ஈடுபாடோடு இருந்தது. அதுக்கப்புறம் பல கட்சியின் மாதிரி பத்திரிகையாளர் ஆன பிறகு எல்லோரையும் வெளியிலேருந்து பார்க்குற ஒரு இது வந்தாச்சு. அப்படி பார்த்தா 75 ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 4ஆம் கிளாஸ் அந்த பீரியட்லேயே 20 அம்ச திட்டம் இதெல்லாம் கட்டுரையாக தான் சொல்லுவாங்க. ஏன் 20 அம்ச திட்டம்? அப்போ ஒரு தடவை இது கொண்டு வந்தாங்க 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு. அப்போ டீச்சர்லாம் எல்லாம் 1000 ரூபா நோட்டை வச்சு தடுமாறினது. 77 அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்புறம் 77 ஜேபி தலைமையில் கூட்டணி மாறணும். இதெல்லாம் அப்போ என்ன படிச்சுக்கிட்டே இருப்போம்ல, இது யாவும் படிப்போம். அந்த ஆர்வம் 77 எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்பட்டது. அப்போ எங்கள் தொகுதி திமுக கோட்டை 2மே எக்மோரும் சேப்பாக்கமும். ஆமாம், இங்கே ரகுமான் கானா அங்கே மணிமுடின்னு ஒரு சாதாரண ஒரு இதில் ஜெயிச்சார். எம்ஜிஆருடைய அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தும் இங்கே ரொம்ப அசால்ட்டாக இது பண்ணாங்க. அதிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த எலெக்ஷனை. 77 எலெக்ஷன் யாருமே அந்த இது அது தெரிஞ்சுது. அதாவது ஜனதா கட்சி ஃபார்ம் ஆகிருக்குது, கடுமையான கோபம் இந்திரா காந்தி மேலே இருக்குது, கண்டிப்பாக தோப்பாங்கன்னா அதே மாதிரி பெரிய அளவில் வீழ்ச்சி. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இங்கே தான் அடிப்படலை. டெல்லிலாம் அடிப்பட்டது. இங்கே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். மத்திய இது பார்லிமெண்ட் வேறு மாதிரி வந்துச்சு. அதுக்கு பிறகு 80 மறுபடியும் 80 தேர்தலில் இவர் டிஎம்கேக்கு அடிப்பட்டதுனால அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறார். அதாவது எவ்வளோ எமர்ஜென்சியில் அதை குறைந்த 5 வருஷத்துக்குள்ளே அவர் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னாரு வைக்கிறாரு. பெரிய ஒரு இது மாதிரி பார்க்கப்படுது. ஆனாலும் எம்ஜிஆர் தனியாக ஜனதா கட்சி நிற்கிறாங்க. பார்த்தா 37 சீட்டு டிஎம்கே காங்கிரஸ்.
அது 25 சீட்டு காங்கிரஸ், 12 டிஎம்கே. அப்படி பார்த்தா இவர் 48 சீட்டு தான் வந்திருந்தார் எம்எல்ஏ சீட்டு. 2-3 வருஷத்துக்குள்ளே ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி போனோன்னே வெறும் 2 சீட்டு தான். உங்கள் தலைவர் ரெட்டையில் காமிச்சார்ல, அதனால் 2 சீட்டு அப்படின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி, எம்ஜிஆர் உட்பட அதிர்ச்சி. அதுக்கு பிறகு பார்த்தா உடனே ஆட்சியை கலைக்கணுன்னு மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி பேசினவங்க அவங்க தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தார்கள். எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சோன்னா என்ன 77 to 80 கலைச்சிட்டாங்க. ரொம்ப எம்ஜிஆர் பயந்து போய் ரொம்ப கடுப்பாகி என்ன இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவர் பிரச்சாரம்னா அந்த ராமச்சந்திரன் என்ன தப்பு பண்ணுன்ற மாதிரி பேசினார். அந்த 80 மறுபடியும் சட்டசபை தேர்தல் 3ஓட நல்லாவே வந்தார். ஓகே. இவங்க தான் டிஎம்கேக்கு 48லேருந்து 37, 12 சீட்டு குறைஞ்சி போச்சு. ஓகே. எதிர்பாராத திருப்பம். அப்போ தான் எம்ஜிஆர் முடிவு பண்ணார், இந்திரா காங்கிரஸை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. 82ல் இவங்களுக்கு இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க 80ல். அப்படியே இருக்கும்போது 82ல் கூட்டணி மாறுது, டிஎம்கே கூட்டணி விலகுற, எம்ஜிஆர் பிடிக்கிறாரு. 84 எலெக்ஷனில் காங்கிரஸு அதிமுக இந்திரா காந்தி சுடப்பட்டாங்க. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். க்ளீனாக முடிவு தெரிஞ்சு போச்சு, வெற்றி பெற்றாங்க. ஆமாம், ஜெயலலிதா பெரிய பிரச்சாரம். இவங்க ஆட்சியை கலைச்சிட்டு 1 வருஷம் முன்னாடியே கலைச்சிட்டு சட்டசபை தேர்தல் நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜெயிக்க போகிறாங்க ஏடிஎம்கே தானே. கலைஞ்சிட்டு அந்த தேர்தலில் மட்டும்தான் போட்டி இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த தேர்தலில் மட்டும். ஓகே. ரொம்ப கடுப்பாயிட்டார், ஒன்றும் இல்லாமல் போச்சு. கிட்டத்தட்ட நல்லா ஒரு பெரிய ஒரு ரீச் 84ல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இவங்க வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் இப்போ 25, ஏடிஎம்கே 12, டிஎம்கே 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 84. காங்கிரஸ் ஏடிஎம் கூட்டினா அந்த சைடு டிஎம்கே, ஜனதா கட்சி, சிபிஎம், சிபிஐலாம் அந்த சைடு. அப்போல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, பாமக, யாரும், டிஎம்டிகே, அப்புறம் மதிமுக யாருமே கிடையாது. பாமகவே அப்போ உருவாகல. 84க்கு அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருக்குது. இவங்க மத்தியில் வந்து இப்போ ராஜீவ்காந்தி உட்காந்தார், 400 சீட்டு ஜெயிச்சார்ல. இது வரைக்கும் வரலாற்றில் அந்த சீட்டு யாரும் ஜெயிக்கல இன்னும், 400 சீட்டு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுன்னு கொஞ்சம் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் இது பண்ணார், எல்லாம் போச்சு. 87ல் எம்ஜிஆர் மரணம். அப்புறம் 88 இந்த பிரச்சனைலாம் வருது, அடிச்சிக்கிறாங்க, எல்லாம் பண்ணோன்னே 89 எலெக்ஷன். ஓகே. 89லேயும் காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணி அவங்க ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஏடிஎம் கூட்டணி, ராஜீவ்காந்தி எல்லாம் இருக்காங்க, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி உட்காருது. டிஎம்கே யாருமே ஒன்றுமே இல்லை. இந்த பீரியடில் தான் ரொம்ப நெருக்கி இது பண்ணி 91ல் இந்த கவர்மெண்ட் இருந்தது. அப்போ யார், ஜனதா கட்சி கவர்மெண்ட்டு கொஞ்ச நாள் இருந்தது. 89ல் சென்ட்ரலில் இவங்க வந்தாங்க, தேசிய முன்னணி. ஓகே. வந்து 2 வருஷம் தான் இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் எல்லாம் போய் லாஸ்ட்டில் ஜனதா கட்சி தலைமை சந்திரசேகர்னு ஒரு பெரிய ஜேபியுடைய சிஷியர், அவர் தலைமையில் ஒரு 54 எம்எல்ஏ மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துச்சு. 89ல் 91ல் ஆதரவு கொடுத்து சுப்பிரமணிய சாமி உள்துறை அமைச்சர், சுபோத்கந்த் சகாய் நினைக்கிறேன், அவர் இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறீங்க. ஓகே. சுபோத்கந்த் சகாய் வந்து துணை அமைச்சர். இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவோட ரொம்ப க்ளோஸு, ராஜீவ்காந்தி எல்லாருமே கவர்மெண்ட்டை கலைச்சே தீரணும்னு ஒரே பிரச்சனை. கரெக்டாக அப்போ தான் அந்த இங்கே துப்பாக்கி சூடெலாம் நடக்குது, பத்மநாபா கொலை, பாண்டி பஜாரில். அது வந்து 81 கிட்ட. ஓகே. இது பத்மநாபா கொலை. ஓகே ஓகே. அதெல்லாம் இது பண்ணி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நெருக்கினோன்னா ஆட்சியை கலைச்சிடறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு. ஓகே. 2வது தடையாக கலைக்கப்படுது. என்ன கொடுமைன்னா, ஆட்சியை கலைச்ச ஒரு 10 நாள் டைம் கொடுத்து அவர் ஆட்சியை இவர் கலைச்சிட்டார். யார், ராஜீவ்காந்தி. ஓகே. சந்திரசேகர் கவர்மெண்ட்டை எங்களை உழவு பார்த்தாங்க அப்படி இப்படின்னு காரணம் சொல்லி ஒரு 50 நாள் 55 நாள் தான் அந்த கவர்மெண்ட்டை, ஒரு எம்பிக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி கணக்கு போட்டு இருந்தாங்க. இதாகிடுச்சு. 91ல் ஸ்டேட் எலெக்ஷனு, சென்ட்ரல் எலெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வருது. அங்கேயும் ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி, டிஎம்கே தலைமையில் மற்ற எல்லாம் இருந்தாங்க, ஜனதா தளம், சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம். கரெக்டாக இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி மரணம் அடைகிறார்.
எல்லா பழியும் தூக்கி திமுக மேலே போட்டாங்க. அதோட வாஷ் அவுட்டு 28 காங்கிரஸ் 11 ஏடிஎம்கே. நரசிம்மராவ் தலைமையில் வந்து உட்காந்தாங்க. இந்த பீரியடில் தான் உலகமயமாக்கல் காட் டங்கல் ஒப்பந்தம்லாம் ஒரு வகையில் அது நமக்கு பாதகமாக இருந்தாலும் பல வகையில் அந்த இந்தியாவுடைய இதையே ஒரு எக்கனாமிக்கே வந்து திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். திருப்பி போட்டுச்சு. இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகள்ன்றது இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிது. இந்த 91 to 96 தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சு. நரசிம்மராவ் கிட்டத்தட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஒரு மாதிரி நடத்தியிருந்தார். அவர் பீரியடில் தான் என்ன பண்ணுறாரு, ஆட்சியை கவுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் பென்ஷன்ட்டார் எம்பிகளுக்கெல்லாம். யார் ஆட்சியை கலைப்பா, அதனால் அப்படியே ஓட்டி கொண்டு வந்தார். 96 தெரியும் பெரிய அளவில் இங்கே ஜெயலலிதா பேரை கெடுத்துட்டாங்க. அங்கேயும் காங்கிரஸ் இது பெரிய அளவில் கட்சி உடையுது. காங்கிரஸ் கூட கூட்டணி தான், ஏடிஎம் கூட தான் கூட்டணின்றப்போ மூப்பனார் தலைமையில் வெளியே வந்துட்டாங்க. மூப்பனாருக்கு நல்லா எம்பி சீட்டு கொடுக்குறாரு, அதிகமாக எம்பி சீட்டு கொடுக்குறாரு கலைஞர். திமுக கம்மியாக நிற்கிது, ப்ளஸ்ஸு சிபிஐ இவங்க எல்லாம் சேர்ந்து. அப்போ பாமகலாம் வந்துடுச்சு. பாமக 93 எம்டிஎம்கே கட்சியை உடைச்சிட்டாங்கல்ல. ஆக்சுவலாக டிஎம்கேக்கு ஒரு பெரிய பிளவாக பார்க்கப்பட்டது. செங்குத்து பிளவுன்னு சொன்னாங்க, செங்குத்தான பிளவுன்னு சங்கரையாலேருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதை கலைஞர் எப்படி பயன்படுத்தினாருன்றது தான் மேட்ரு. பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாரு. அந்த காங்கிரஸுடைய அந்த பிரச்சனையை கரெக்டாக இவர் வந்து நான் தான் முதல்வர் அப்படின்ற ரொம்ப உறுதியாக இருந்தார் வைகோ. மூப்பனார் இவங்களாம் ஃபஸ்ட்டு அவர் தான் அணுகுனாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒத்துழைக்கல, பாமக அணுகுனப்போ ஒத்துழைக்கல. ஆனால் கலைஞர் கரெக்டாக மூப்பனாரை கூப்பிட்டு மத்தியில் உங்கள் எம்பி சீட்டு எவ்வளோ தரேன், இதில் இவ்வளோ தான் 40 சீட்டு அப்படின்னா இவ்வளோ தான், நீங்கள் சட்டசபையை ஆதரிங்க, உங்கள் மத்தியில் ஆதரிக்கிறேன்ட்டு ஒரு பெரிய ஒரு மாயை அப்படியே ஒரு பூம். ஓகே, ரஜினி எல்லாம் வாய்ஸ் கொடுத்து பெரிய அளவில் ஷோ. சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த எந்த ஜெயலலிதாவுக்காக திமுக அரசை கலைத்தாரோ அந்த சுப்பிரமணி 96 இந்த டிஎம்கேட இருந்தார். எல்லாம் சேர்ந்து டிஎம்கே 17 சீட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் 20 சீட்டு, சிபிஐ 1 சீட்டு. அந்த சைடு எம்டிஎம்கே உருவாக்கி ஃபுல்லாக துணை இருந்தது ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், சிபிஎம் இங்கே சங்கரையா, இவங்க எல்லாம் எம்டிஎம்கே, சிபிஎம், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் ஜனதாதளம் எல்லாம் நின்னாங்க. யாரும் ஒன்றும் வரல, ஒரு சீட்டு சேர்க்க முடியல. எல்லாம் யார் வாஷ் அவுட், எல்லாரும் அலையில் வாஷ் அவுட்டு ஃபுல்லாக 38-39 சீட்டு இவங்களை இது பண்ணிட்டாங்க. ஜெயின் கமிஷன் காங்கிரஸும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு ஜெயின் கமிஷனில் டிஎம்கே கருணாநிதி மேலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில். அதுன்னு அதில் டிஎம்கே டீமே வெளியே அனுப்பணும் அப்படின்னு காங்கிரஸ் வலியுறுத்துது. அப்போ சீதாராம் கேசரி தலைவர் அதை வலியுறுத்தும் போது வேறு வழியில் அதெல்லாம் முடியாதுன்னு குஜரால் மறுத்துடுறாரு. உடனே வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கினோன்னே 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கலையுது. 98 கூட்டணி நிற்கிறாங்க. அதில் பார்த்தா ஏடிஎம்கே, பிஜேபி, அதான் நம்ம இவர் 1 வருஷம் கலைச்சாங்கல்ல, 13 மாதம் 13 மாதம். அப்போ பாஜக கூட ஏடிஎம்கே, பிஜேபி, எம்டிஎம்கே, பாமக இவங்க ஒரு கூட்டணி. டிஎம்கே தமிழ் மாநில காங்கிரஸ், சிபிஐ ஒரு கூட்டணி. காங்கிரஸ், சிபிஎம் நல்லா இருக்குல்ல. சிபிஐ வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட, சிபிஎம் காங்கிரஸோட. காங்கிரஸ் தனியாக தள்ளிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத திமுக வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் அந்த எப்போவுமே நம்ம பார்த்தது. இதில் வந்து பார்த்தா ஏடிஎம்கே 18 சீட்டு, பிஜேபி 3 சீட்டு, எம்டிஎம்கே 3, பாமக 4, மற்றவங்களாம் அந்த சின்ன கட்சிங்க ராஜீவ் காங்கிரஸ், இவர் வாழப்பாடி ராமமூர்த்தி ஆமாம் எல்லாம் ஒரு சீட்டு, மொத்தம் 30 சீட் ஜெயிச்சாங்க. டிஎம்கே 5, டிஎம்சி 3, சிபிஐ 1, 8 இப்படி வந்துச்சு 98. இந்த 98 தான் ஜெயலலிதா வந்து பிஜேபிக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. 13 மாதமும் நரகமாக இருந்துச்சுன்னு வாஜ்பாய் சொன்னார். கரெக்டாக சுப்பிரமணிய சாமி வச்ச டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அந்த இதில் வாபஸ் வாங்குறாங்க. பெரிய அளவில் வாதம் பார்லிமெண்ட்டில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு மேலே வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. உண்மையிலேயே வாஜ்பாய் அப்போ இன்னொருத்தர் இருந்தார், ஒரு பெரிய தலைவர் பாஜகவில், ரொம்ப அருமையாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு கருத்தாளமிக்க பேச்சு. அந்த என்ன காரணம் என்ன இதுன்னு. ஜஸ்வந்த் சிங், ஓகே,
அவங்க பேச்செல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், அதான் வாஜ்பாய் டீசெண்டா இருக்கும், கருத்தியல் ரீதியா இருக்கும். வாஜ்பாய் வந்து மை மித்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது, இறுதியாக பேசுனது. வாஜ்பாய் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன். இன்னொன்று ஒரு இலக்கிய இதுவாக பேசக்கூடியவர், கவிதை இலக்கியம் மீது கருத்து ஆர்வம் முடியும். அந்த ஆட்சி கவுந்தோடனே கரெக்டாக பார்த்தாங்க பிஜேபி விலகுதுன்னா, பிஜேபி தான் அடுத்து வருதுன்னா டக்குன்னு டிஎம்கே போய் கை கொடுத்துட்டாங்க. ஆமாம், அப்போ தான் பெரிய பிரச்சனையாச்சு எல்லாருக்குமே. என்ன அந்த மாதிரி பண்ணுறாரு கலைஞர் அப்படின்றப்போ அவர் சொன்னது வாஜ்பாய்க்காக ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. ஆனால் நீங்கள் கூட்டணி யார் கூட வைக்கிறீங்க? பிஜேபி கூட. ராங் பார்ட்டி கூட தானே வச்சிங்க. ஆனால் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னார். எல்லாம் நடந்தது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இஸ்லாமியருடைய பாதுகாவலன்னு சொன்னவங்க 99 பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. வந்து ஆட்சியில் 5 வருஷம் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த தேர்தலில் டிஎம்கே 12, பிஜேபி 4 சீட்டு, எம்டிஎம்கே 4 சீட்டு, பாமக 5 சீட்டு, 26 சீட்டு இவங்க வந்தாங்க. காங்கிரஸ் 2, ஏடிஎம்கே 10 சீட்டு. அந்த தேர்தலும் ஒரு இதுவாக தான் போச்சு. எல்லாமே அப்படி அப்படியே ஷேரா வின் பண்ணியிருக்காங்களாண்ணே. அதாவது ஒரு ஸ்வீப் இல்லைன்ற கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து இப்போ 14 வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் காமிச்சாங்க. அப்புறம் நீங்கள் இன்னொன்று 96 சொன்னீங்க, நீங்கள் 19 நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒன்று நடந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கலந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கலந்து தான் வின் பண்ணுவாங்க. 2014 ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் ஜெயலலிதா அம்மையார் வந்தது. அதே மாதிரி அதுதான் உண்மையிலேயே நீங்கள் நல்லது ஒரு இதுன்னு பார்க்கலாம். 19 கூட்டணி தானேங்க. கூட்டணி இவங்க மேலே வெறுப்பு, அந்த சைடு என்டிஏ தனியாக ஒன்றும் என்டிஏ கூட இவர் சேர்ந்ததுனால வந்த வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து தானே தமிழ்நாட்டில் தானே அந்த இதெல்லாம். ஆனால் இங்கேயே ஜெயலலிதா வந்து தனித்தனியாக நிற்கும் பொழுது ஒரு பெரிய டீமே வெளியில் நிற்கிது. காங்கிரஸ் இல்லாத திமுகனா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணும். ஓகே, இதுதான் திருப்பி சொல்கிறேன். அதுதான் 2014 நடந்தது. 2009 தான் வந்து உங்களுக்கு நீங்கள் கணிக்கவே முடியாத ஒரு தேர்தல் இப்போ நடந்த மாதிரி. இது 2004 வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவர் கரெக்டாக வாஜ்பாய் அந்த இவர் முரசொலி மாறன் இறந்து அவர் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருந்தாங்களா உடல்நிலை. ஆமாம், இறந்து இது பண்ணோன்னா டக்குன்னு வெளியே போனோம். டிஎம்கே அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்றாங்க 2004. ஓகே, அப்போ தான் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி குழப்பமான தேர்தல் தான் 2004. யார் எப்படி வருவாங்க. ஆனால் கூட்டணி பலம் வந்து பயங்கரமாக இருந்தது. டிஎம்கே, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, சிபிஎம், சிபிஐ. சிபிஐ எப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க நிலைப்பாடு வந்து ஒன்று தனியாக நின்னா ஒன்றும் இல்லை, கூட்டணி பிஜேபியை எடுத்து நிற்கணும், வேறு வழியில் காங்கிரஸ் கூட சேர்றது, இந்த மாதிரி வந்துட்டாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி தனியாக நின்னாங்க, விசிகா தனியாக நின்றுச்சு, விசிகாவை தனியாக கழட்டி விட்டாங்க. இதில் என்னென்னா மூப்பனார் இருந்த பீரியடில் இறந்துடுறாரு. மூப்பனார் இறந்ததுக்கப்புறம் டிஎம்சி காங்கிரஸ்குள்ளே போயிடுது. இதில் காங்கிரஸ் கூட சேர மாட்டேன்னு இவர் முடிவெடுத்து தான் முதல்ல டிஎம்கே, பிஎம்கே, எம்டிஎம்கே இந்த மாதிரி அலையன்ஸ் பண்ணியிருந்தார். காங்கிரஸ் கூட எப்படியாவது நீங்கள் வந்து தான் ஆகணும் கூட்டணிக்குள்ளே அப்படின்னா காங்கிரஸ் எல்லாம் போய் ஈவிகே சிலங்கோன் இவங்க எல்லாம் பேசினோன்னா தானே அரசியலில் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி நிலை உருவாக்கி 82க்கு பிறகு ஃபஸ்ட் டைம் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறமா கூட்டணி வச்சாங்க. இதுக்கு நடுவில் பழனி இடைத்தேர்தலில் கூட ஆதரவு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பெரிய ஸ்வீப்பு டிஎம்கே கூட்டணி அடிச்சது. 16, டிஎம்கே 16, காங்கிரஸ் 10, பிஎம்கே 5, எம்டிஎம்கே 4, சிபிஎம் 2, சிபிஐ 2. பார்த்தீங்கன்னா 8, 13, 39 ஸ்வீப் பண்ணிட்டாங்க. 0 ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து ஒரு தடவை வாய்ஸ் கொடுத்தாரு. 2004க்கும் என்ன வாய்ஸ் கொடுத்தாருன்னா பாமகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னாரு. ஆக்சுவலி அப்போ அவருடைய இந்த திரைப்பட ரீல்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு செய்தி வந்துச்சு சார். பாபாவில் வந்து பிரச்சனை ஆனதில் அந்த கோபத்தில் என்ன பண்ணார், திமுக கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு எல்லாம் இது, நான் வாக்களித்தால் தாமரைக்கு வாக்களிப்பேன் இப்படி சொன்னார். ஞாபகா? வாக்களித்தா தாமரை ரசிகர்களை வந்து நான் இது பண்ண மாட்டேன், ஆனால் நான் வாக்களித்தா தாமரைக்கு வாக்களிப்பேன். பாமகவுக்கு மட்டும் தொகுதியில் எல்லா தொகுதியிலும் தோக்கடிங்க அப்படின்னாங்க. ஆனால் எல்லா தொகுதியிலும் பாமக ஜெயிச்சாங்க. இதில் பார்க்கணுன்னா 98 வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான தேர்தல், எல்லாரையும் ஏமாத்தின தேர்தல். 96ல் திமுக பெரிய அளவில் ஜெயிச்சு பெரிய சக்தியாக இருக்காங்க. 90 இதில் இவங்கள ஜெயின் கமிஷன்லேருந்து வெளியில் போகணுன்னு சொல்லி இந்த பிரச்சனைலாம் வர்றப்போ அவர் அந்த கட்சி காங்கிரஸ் கூட்டணிலேருந்து வெளியில் அந்த ஆட்சி குஜராத் ஆட்சி கவுழுது. அதுக்கப்புறம் வர எலெக்ஷனு. இதில் இவர் மேலே பெரிய அனுதாபம் இருக்குது, டிஎம்கே ஜெயிச்சிரும்
ஏன்னா 96ல் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. வெறும் 4 எம்எல்ஏ சீட்டு தான், ஜெயலலிதா 2 தொகுதி தோத்துட்டாங்க. இந்த எலெக்ஷனில் டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கும், அவரை வந்து அநியாயமாக காங்கிரஸ் கூட்டணிலேருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதாவது டிஎம்கே தமிழ்மாநில காங்கிரஸ் பெரிய கூட்டணி, அதே கூட்டணி அப்படியே நிற்கிது. எம்டிஎம்கே இந்த சைடு சிபிஎம் கூட இருந்த எம்டிஎம்கே ஏடிஎம் கூட வந்துடுச்சு, சிபிஎம் தனியாக போயிட்டாங்க. ஏன்னா பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணின்றதுனால சிபிஎம் வழக்கமாக எம்டிஎம்கே கைவிட்டு வந்துச்சுன்னு தான் சொல்லலாம். பாமக அந்த போன தேர்தலில் சிபிஎம் எம்டிஎம் கூட இருந்த பாமக, அதாவது சிபிஎம் எம்டிஎம்கே பாமக மதிமுக சிபிஎம்மை கழட்டி விட்டு இவங்க 2 பேரும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த கூட்டணி இப்படி இருக்கும்போது எல்லாம் என்ன நினச்சோன்னா டிஎம்கே நல்லா ஒரு பெரிய வின் பண்ணுவாங்க. இங்கே என்ன பிஜேபி என்ன பெருசாக இருக்குது, ஏடிஎம்கே இந்த கூட்டணி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா செம்ம அடி வாங்கியிருக்காங்க 96ல், அது அப்படியே தொடரும். எப்படி அதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். 2019ல் செம்ம அடி வாங்கினாங்க, 2019 சரி 21லேயும் செம்ம அடி வாங்கினாங்க ஏடிஎம்கே. அதனால் இந்த இது வந்து இத்தனையும் செம்ம அடி வாங்கலை. 21ல் 75 சீட்டு எடுத்திருந்தாங்க. இவங்க ஒன்றும் பெரிய 96ல் வந்த மாதிரி பெரிய ஸ்வீப் வரல, டிஎம்கே கூட்டணி 3% தானே வித்தியாசம். அப்படி இருந்தப்போ இந்த அடுத்த 2 வருஷத்துல இந்த எலெக்ஷன் வருது, 24ல் 2-3 வருஷத்துல வருது. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டணி அப்படியே தொடர்றதுனால அடித்து நவுத்திடும் அப்படின்னு. நான் இங்கே தான் நான் சொன்னேன், இது கொஞ்சம் இப்படி இருக்காது, இந்த தேர்தல் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கும். ஏன்னா இன்னொரு கூட்டணி வெளியில் இருக்குது, என்டிஏ தனியாக இருக்குது அப்படின்னு. அது என்ன முடிவுன்னு வந்த பிறகு தான் தெரியும். ஆமாம், நான் சொல்ல வர்றது என்னென்னா 96க்கும் 98க்குமே நாங்களே தப்பு கணக்கு போட்டோம். அப்போ என்ன இது இந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை, டிஎம் கூட்டணி தான் வரும் அப்படின்னு. ஆனால் ஏடிஎம் கூட்டணி 30 இடத்த பிடிச்சாங்க. ஒரு பெரிய பூம், எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கல. ஆமாம், ஒன்றுமே இல்லைங்க 96ல் ஒன்றுமே இல்லை, 4 எம்எல்ஏ தான். ஜெயலலிதா 2 தொகுதி நின்று 2த்துலையும் தோத்துட்டாங்க. சாதாரண சுகவனம் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி, ஏடிஎம்கே 18, பிஜேபி 3, ஃபஸ்ட் டைம் பிஜேபி 3 சீட்டு, எம்டிஎம்கே 3, பாட்டாளி மக்கள் கட்சி 4. இது 98ல். சேம் இதே வந்து 2004ல் டிஎம்கே கூட்டணி வாஷ் அவுட் பண்ணிச்சு இவங்கள. அதில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இணைஞ்சி காங்கிரஸு டிஎம்கே கூட்டணி, பாமக மதிமுக சிபிஎம் சிபிஐ பலமான கூட்டணி. இப்போ இருக்கிற கூட்டணியில் அது பாமக தவிர இப்போ இருக்கிற எல்லாமே அதில் இருக்காங்க. பாமக எக்ஸப்ட் ஏடிஎம்கே பிஜேபி விசிகே தனிச்சுன்னா விரட்டி விட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒதுக்கி விட்டாங்க. அவர் புதிய தமிழகம் எல்லாம் சேர்ந்து நின்னாங்க. இதில் இவங்க வாஷ் அவுட் பண்ணி 2004ல் டிஎம் கூட்டணி ஆட்சி பிடிக்குது, மத்தியிலையும் ஆட்சியில் உட்காருறாங்க. இந்த தேர்தலில் தான் சிபிஎம் மத்தியில் 55 சீட் வந்தாங்க. அவருதா சிபிஎம் மட்டுமே ஆட்சிக்கே பெரிய ஸ்டேரிங் கமிட்டிலாம் போட்டு எச்சூரியில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த பீரியடில் தான் அவங்க நடுவில் விலகி வெளியில் வர்றாங்க, இந்த பிரச்சனைலாம் வருது. டிஎம் கூட்டணி அப்படியே தொடருது, டிஎம்கே மட்டும் அப்படியே இருக்கிறாங்க. சிபிஎம் வெளியே போகுது, இன்னொரு கட்சி எம்டிஎம்கே வெளியில் வர்றாங்க. ஏன்னா ஈழ பிரச்சனையை முன்னிட்டு 2009ல் ஈழப்போர் உச்சத்தில் இருந்துச்சு. இந்த பீரியடில் தான் இது தேமுதிக உருவாகுது. 2004 5ல் தேமுதிக அவர் வந்து எப்படி விஜய் இப்போ வராரோ அந்த மாதிரி அவர் வராரு. 2006 சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வாஷ் அவுட் பண்ண டிஎம்கே கூட்டணி 2006ல் வந்து செம்ம அடி வாங்குறாங்க. அதாவது தப்பி பொழைச்சி 93 சீட்டுன்ற மாதிரி விஜயகாந்த் வந்து பெரிய அளவில் வாக்குகளை பிரித்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுறாங்க. காங்கிரஸை பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லாரையும் நம்பி இருக்கிற மாதிரி கலைஞர் நிலைமை உருவாகுது. ஜெயலலிதா அவங்க தனியாக ஒரு 60 சீட்டுகிட்ட வந்துடுறாங்க. அதனால் ஒரு நிலையில்லாத கவர்மெண்ட்டு. இவர் என்ன தான் வாக்குகளை பிரித்தாலும் அவர் சீட்டு வரல, ஒரு சீட்டு என்னமோ தான் ஜெயிச்சார், ரிஷிவந்தி மட்டும் ஜெயிச்சார். அதனால் அவர் கூட தான் ஜெயிச்சார். அப்போது அந்த 2006 to 2009 ஈழப்போர், அதை ஒட்டி இங்கே நடந்த போராட்டங்கள், அந்த கோர்ட்டில் அடிச்சது, காங்கிரஸ் எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. காங்கிரஸ் எதிர்ப்பு. அந்த போராட்டத்தை இவர் கலைஞர் வந்து இதில் இருக்கார், முதுகு தண்டு ஆப்ரேஷனுக்காக போர் விடுறதுல. கிட்டத்தட்ட ஸ்டாலின் தான் முதலமைச்சர். கோர்ட்டில் கலவரம், போலீஸ் உள்ளே போய் அடித்து வக்கீலுக்கு ஒடுக்க பயங்கரம். நான்லாம் உள்ளே இருக்கிறேன். அப்போ அடின்னா அடி, ஒரு போர் நடக்கிற மாதிரி நடந்தது. நான் ஒரு வண்டியெல்லாம் இவங்க உடைக்கிறதெல்லாம் போலீஸ் அடித்து உடைக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்தது ஒரு இன்ஸ்பெக்டர் முருகேசன்.
அவர் வந்து என் செல்லை பிடுங்க. அப்போ தான் இந்த செல்லு சின்ன செல்லையே கேமரா இருக்கும். சோனி எரிக்சன் ஒன்று வச்சுருந்தேன். கேமரா நல்லாயிருக்கும். பெரிய பிரச்சனையாகி சண்டை எனக்கும் அவருக்கும் நடக்குது. அவர் ஏஆர் போலீஸை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இருந்தால் அடி விழுந்துருங்க எனக்கு. கரெக்டாக அந்த நேரம் உள்ளே இருக்கிற அந்த எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்குள்ளேயே. அதை கொளுத்தி விட்டாங்க. உடனே எல்லா போலீஸும் கூட அவரும் இது வான் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு அந்த இதை அழிச்சிட்டு கூத்துட்டு போயிட்டார். கலவரம் நடந்து ஈவினிங் இது ஹைகோர்ட்டு சிஜிஏ உடைய ரூமில் போய் உள்ளே இருக்கிற லைப்ரரிலாம் அடிச்சு நொறுக்குன இதெல்லாம் நடந்தது. ஓகே. உடனடியாக கருணாநிதி வந்து அதுக்கு வருத்தம் தெரிவித்து சிஜேவை பார்க்குறதுக்கு அந்த குழு அனுப்பிச்சு ஒரு பெரிய இதை வந்து அப்படியே கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுற வேலையை பண்ணார். அன்றைக்கி அந்த அவ்வளோ பெரிய ஒரு கலவரம் இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இது வந்து எப்படியும் அந்த தேர்தல் எதிரொலிக்குது. மதிமுக வெளியே போயிடுச்சு. டிஎம் கூட்டணி விட்டு காங்கிரஸ் டிஎம்கே விசிகே உள்ளே வந்துடுச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் கொடுக்குறாங்க. இந்த சைடு ஏடிஎம்கே மதிமுக சிபிஐ சிபிஎம் பாமக பெரிய அளவில் இது அடி காலி இவங்க நினச்சோம். தீவுத்திடலில் சோனியா காந்தி வந்திருக்காங்க. அந்த கூட்டம்லாம் நான் போயிருக்காங்க பத்திரிகையாளராக. சோர்வாக அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் அந்த கூட்டம் நடந்தது. ஒரு மாதிரி எழுச்சியாக இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலும் தலைகீழ போச்சு. யார் வெற்றி? திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 27 சீட்டு பிடிச்சாங்க. டிஎம்கே கூட்டணி பெருசாக அடிக்கும். ஜெயலலிதா வந்து ஈழத்தமிழர் ஆதரவாக கிட்டத்தட்ட பேசினாங்க. வீரபூமியா அப்படின்றலாம் பேசினாங்க. இது ஒரு பெரிய மாறுதல் வரும்னு எதிர்பார்த்த டைமு தலைகீழ நடந்தது. இத்தனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய ஆதரவு வைப்போம் ஈழத்தமிழர்களுக்கு. அது தமிழ் தேசியத்தை தான் தீவிரம் பேசுனாங்க. போக்குவரத்தில் பிரபாகரன் பேசுனாங்க, வீரப்பன் பேசுனாங்க. இது டிஎம்டிக்கு மட்டும் தனியாக போயிட்டாங்க. இதில் என்ன கொடுமை, ஏன் ஏடிஎம்கே அடி வாங்குச்சு இந்த எலெக்ஷன்லனா 10.5% ஃபஸ்ட் டைம் ஹையஸ்ட் ஓட்டு தேமுதிக திரும்பி பார்க்க வச்சார். 10.5 பெருசான அந்த நேரத்தில் பின்னா அவர் அப்போ தான் 2004 ஆரம்பிக்கிறார். 2006 ஆரம்பிக்கிறாரு. 2005 ஆரம்பித்து 6 எலெக்ஷனு 3 வருஷத்துக்குள்ள 10.5 என்னங்க சாதாரண பெரிய விஷயம். 2 பெரிய ஆளுமைகளுங்க. மற்றவங்களாம் திணறிக்கிட்டு இருக்கிறான். மதிமுக பாமகலாம் 4% 5%ன்னு இவர் எனக்கு 10.5 அதுவும் தனிச்சு நிற்கிறார். இப்போ எப்படி சீமானன் சொல்கிறாரோ அந்த மாதிரி கடவுளோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்ட்டு எனக்கு என்னன்னு காலி பண்ணி விட்டார். இந்த அடி மீண்டும் அதான் 2006 ஏடிஎம்கே அடி விழுந்தது. சேம் ஏடிஎம்கே டிஎம்கே விழுந்தது அந்த சட்டசபை தேர்தலில். சேம் அதே அடி 2009 ஏடிஎம்கே கூட்டணிக்கு அடி இவரால் விழுந்தது. அதோடைய விளைவு என்னென்னா இவங்க 27 சீட்டு ஜெயிச்சாங்க திமுக கூட்டணி. எது ஈழப்போர் அதெல்லாம் பெருசாக இங்கே எடுபடல. அது ஒன்று கவனிக்கணும். நாங்களாம் நினச்சோம் ஈழப்போர் ஈழத்தமிழர்களுக்கான இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஎம்கே கண்டோம். காங்கிரஸ் கூட வேறு கூட்டணி. ஏன் கூட்டணி காங்கிரஸ் கூடனா 2006 ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸால் தான் டிஎம்கே கவர்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி காங்கிரஸ் வெளியே தள்ளுவீங்க? நீங்கள் கலைஞருடைய இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அங்கே உண்ணாவிரதம் இருந்தது பீச்சில். நான் கேட்டுக்கிட்டதுனால போராட்டாங்கன்னு சொல்லி உண்ணாவிரத்தை முடிச்சது. ஆனால் அப்புறம் தான் பெரிய அளவில் போர் நடந்து காலி பண்ணது. அதுக்கப்புறம் இன்னும் போர் நடந்துகிட்டே இருக்குன்னு கேட்டால் மழை விட்டுருச்சு தூவானம் சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவருக்கு எதிராக மதிமுகலாம் பிரித்து மேய்கிறாரு. வைகோலாம் அந்த பிரச்சாரத்தில் பிரித்து மேய்கிறாரு. பாமக அதிமுக கூட்டணி எல்லாருமே எல்லாம் வச்சு செய்கிறாங்க. ஆனால் விசிக இவங்க கூட இருந்தாங்க திமுக கூட. ஓகே. இது சிபிஎம் சிபிஐ பாமக எம்டிஎம்கே பிரச்சாரம் தனி இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி பண்ணாங்க. ஜெயலலிதா வேறு பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கருத்தையும் மாற்றி தலைகீழ வந்துச்சு. 27 சீட்டு இந்த கூட்டணி திமுக வெற்றி பெற்றாங்க. மத்தியில் 2வது ஆட்சி தொடர்ந்தாங்க. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு சொன்னவாங்கல்ல, ஈழப்போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அங்கே அந்த தினத்தந்திலே இருக்கும் பாரு போட்டாங்க. மேலே வந்து பிரபாகரன் கொல்லப்பட்டார்னு தான் வந்திருக்கும். கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இது பண்ணுறன்ற மாதிரி. அதெல்லாம் இவங்க வந்து வெறுமனே 12 சீட்டு மட்டும் ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே 9 எம்பி இதுன்னு. ஆனாலும் வாஷ் அவுட் ஆகல. அதில் பார்த்தீங்கன்னா 25 27 சீட்டு திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி. இவங்க வந்து 10 12 27 12 39. தேமுதிகவும் பிஜேபியும் ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. அவங்க 2 பேர் தனியாக நின்னாங்க. அதில் ஆனால் அவர் வந்து பிரித்த வாக்குகள் வந்து வாக்கு பிரித்தார், அதிமுகவை பாதிச்சது. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா கொஞ்சம் உஷாரானாங்க. ஓகே. 2006 வாங்கின அடி, 2009 வாங்கின அடி. இவங்க காங்கிரஸ் விட மாட்டார் இவர் கலைஞர்.
விடாப்பிடியாக இருக்கார். அப்போது நம்ம வந்து இதுக்கு மாற்று இதாக யோசிக்கணும். ஏன்னா 2001 மூப்பனார் இங்கே இருந்தார் ஜெயலலிதா கூட. ஆமாம். அப்போது எதுக்கு காங்கிரஸ் இங்கே போனதுனால இங்கே வந்தார். 96 கலைஞர் கூட இருந்தார். கலைஞர் பிஜேபி கூட போனோன்னா இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க 2001. ஏன்னா 1999 2004 வரைக்கும் திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தது. அதனால மூப்பனார் என்ன பண்ணார், இங்கே வந்துட்டார். காங்கிரஸை துண்டா விட்டாங்க. உண்மை. ஆனால் காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தது. மூப்பனார் மறைவுக்கு பிறகு ஒன்று அந்த காங்கிரஸை இவர் பிடிச்சிக்கிட்டாரு. 2004 கலைஞர் பிடிச்சிக்கிட்டாரு. 2009 தேர்தலையும். அப்போது ஜெயலலிதா யோசிக்கிறாங்க 2011 எலெக்ஷனில் நம்ம இதே மாதிரி கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து தான் தேமுதிகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் சிபிஎம், சிபிஐ மற்ற எல்லாருமே கடுப்பாகி வெளியில் வர்றாங்க. கலைஞர் கூட அந்த 2G வழக்கு, இவங்க நடத்தின ஆட்சி, பல விஷயங்களில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்க. 2009 இந்த சிபிஎம், சிபிஐ, எம்டிஎம்கெல்லாம். பாமக மட்டும் அங்கே போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் 2011. இதில் வந்து 2011 தேமுதிகவோட கூட்டணினால அடித்து நகர்த்தி ஜெயலலிதா வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுடைய இதே மாறுது. கூட்டணினா வெறுமனே திமுக காங்கிரஸ் மட்டும் இல்லை, மற்ற கூட்டணி சேர்ந்தாலும் அதை காலி பண்ணலாம் அப்படின்றது. 2011 அப்படி உக்காந்தது. கொஞ்ச நாள்லேயே இவங்க மதிமுகவை தேமுதிக ஒரு மாதிரி நடத்தி கூட்டணி உடைஞ்சிட்டு ஏடிஎம்கே மட்டும் தனியாக இருக்குது. அப்போது இந்த டைமில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் 2011-12 2G மேட்ரு பெருசாகுது. காங்கிரஸே நடவடிக்கை எடுக்குது. வேறு வழி இல்லைல்ல, இவங்க மன்மோகன் சிங்கே ஒத்துக்கிட்டாரு, பிரதமருக்கே தெரியுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அப்போ தான் பிரதமருடைய கடிதம்லாம் வருது, மன்மோகன் சிங் இது பண்ணது. காங்கிரஸ் கூட்டணி உடையுது. மிகப்பெரிய இமாலய தவிர வந்து ஸ்டாலின் தான் எடுக்கிறாரு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வேண்டாம், வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி. அப்போ காங்கிரஸ் வெளியே போகுது. காங்கிரஸ் இல்லாத திமுக கஷ்டம் கூட இல்லை, கண்டம். அப்போ ஜெயலலிதா பார்க்குறாங்க இதை என்ன பண்ணலாம்னு. காங்கிரஸ் துண்டா நிற்கிது. திமுக கூட விடுதலை சிறுத்தைகள், பெரிய கட்சிலாம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சி ஒரு சீட்டு கொடுத்தாங்க. மயிலாடுதுறையில் பேராசிரியர் நின்னார். இது தேமுதிக இவங்க எல்லாம் பெரிய கூட்டணியாக தனியாக என்டிஏ கூட்டணி ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் பெருசாக. அதாவது அப்போ தான் மோடி பிரதமர் வேட்பாளர். மதிமுக அவங்களாம் நின்னாங்க நினைக்கிறேன். மதிமுக, பாமக, தேமுதிக எல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி வந்து பெருசாக இங்கே வந்து விஜயகாந்தை கட்டி பிடிச்சதுன்னா ஃபஸ்ட் டைம். அப்போ தான் மோடின்ற ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகறாரு. முன்னாடியே அறிமுகப்படுத்தி கொஞ்சம் பெருசாக ஆகிறாருன்னு வச்சுக்கலாம். வந்துடுறாரு, இது பண்ணுறாங்க. இது எல்லாம் பிரிஞ்சு நிற்கும்போது ஜெயலலிதாவுக்கு தெரியுது நம்ம தான் அடிப்போம் அப்படின்னு. ஏன்னா கூட்டணிகள்லாம் பிரிஞ்சால் திமுக தனியாக நிற்கிது, இந்த கூட்டணி எல்லாம். அப்போ இந்த ஃபேக்டர் தான் 2014 ஃபேக்டர் தான் இப்போது நான் சொல்லுவேன். என்னென்னா தேமுதிக இந்த கூட்டணி பிரிகிற வாக்கு இருக்குல்ல, அது டிஎம்கே கூட்டணியை காலி பண்ணுது. அப்போ இந்த பிஜேபி, தேமுதிக, எம்டிஎம்கெலாம் வாக்கு பிரித்தது, அது திமுகவை காலி பண்ண சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஜெயலலிதா. 37 மோடியில் இந்த லேடின்னு 2 சீட்டு அவங்க அடிக்கிறாங்க. யார் இது? பிஜேபி ஒன்று பொன்னார் ஜெயிக்கிறாரு. இங்கே வந்து பாமக தருமபுரியில் அன்புமணி ஜெயிக்கிறாரு. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அப்போ தேமுதிக பெரிய அளவில் வாக்கு வங்கி இருந்தது, பாமக பெரிய அளவில் இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு இது. திமுக கூட்டணி காங்கிரஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுதான் 37 சீட்டு ஜெயலலிதா இந்திய வரலாற்றில் ஒரு தனி பெருங்கட்சியாக தமிழகத்தில் இருந்தது ஃபஸ்ட் டைம் 37. அதுக்கப்புறம் யாருமே இல்லையா? டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சது கூட டிஎம்கே வந்து 24 தானே. காங்கிரஸ் தான் கூட இருந்தாங்க. காங்கிரஸ் தான் கூட. அதுக்கப்புறம் இந்த 2014 அப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தல் வருது. ஒவ்வொரு 5 வருஷத்தோட ஆட்சி மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மாறிக்கிட்டே தான் வந்துச்சு. அப்போது என்ன கணக்கு போடுறாங்கன்னா, நம்ம வந்து தனியாக ஜெயலலிதா வந்து என்ன அதில் தான் சிபிஐ ஒரு முடிவு எடுத்தாங்க, தப்பான முடிவு. 2011 சட்டமன்ற தேர்தலில் 16 கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு. அதேமாதிரி ராமதாஸும் அன்புமணி எதானது மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு முதல்வர் வேட்பாளர், யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு அவர் ஒரு முடிவு. இவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்க. திமுக கூட கூட்டணியில் இருக்கிறது வந்து விசிகே, ஜவஹர்லால் அப்போ இருந்தார். ஆமாம், விசிகே இவங்கெல்லாம் வந்து
வெளியில் இப்போ இவங்க வந்து ஒரு மாதிரி தடுமாட்டத்தில் இருக்காங்க. அப்போ தான் ஒரு அசைன்மெண்ட்டு ஜெயலலிதா மூலிமா பண்ணி மதிமுக வெறுப்பில் இருக்குது. மதிமுக 2011 அதிமுக கூட்டணியில் வந்து சீட்டு குறைவாக இருக்குன்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டார். அவர் தனியாக ஒரு ஆவர்த்தனம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இப்போ பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குதா? நாங்கள் வந்து 200 சீட் நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே போனால் போகலாம். அதனால் அவர் ஒரு அசைன்மெண்ட்டு, பண்ருட்டி வேல்முருகன் இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு அமைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் 2016 எலெக்ஷனில் கலைஞர் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறார். ஸ்டாலின் தமாக ஜிகே வாசனை மதிய விருந்து கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தமாக வெளியில் வந்து தமாக உருவாக்குறாரு. ஆமாம், அந்த பீரியடில். ஆமாம், தமாகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்னு ஸ்டாலின் 16 வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் இவர் இப்படி போன உடனே அங்கே தங்கபாலுவை கூப்பிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணின்னு தங்கபாலு கனிமொழி இருக்காங்க சைன் பண்ணி கலைஞர் அறிவிச்சிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் காங்கிரஸ் இல்லைன்னா தமாக ஒன்றும் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக இல்லை அப்படின்னு. அந்த கணக்கு இல்லாமல் தேமுதிக வெளியில் இருக்காங்க, பெரிய கட்சி. 2011 திமுக துவக்க காரணமாக இருந்த தேமுதிக 2016 வெளியில் இருக்குது. அவங்கள பிடிச்சி போட்டால் வெற்றி உறுதி அப்படின்னு. ஆனால் இவர் ஸ்டாலின் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த சுனில் டீமுகளை இது பண்ணி நமக்கு நாமேன்னு வச்சு 200 சீட் நம்ம ஜெயிச்சிருவோன்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சனால அவங்களுக்கு இவர் வந்து 45-50 சீட்டுக்கிட்ட கேட்குறாரு. துணை முதல்வர் கேட்குறாரு, யார்? விஜயகாந்த் கேப்டன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, துணை முதல்வர் பேசிக்கலாம் வாங்க, 40-45 சீட்லாம் பேசிக்கலாம் வாங்கன்னு. இது எல்லாம் வரும்போது தான் பழம் நழுவி பாலியல் விழுந்ததுன்னு கலைஞர் பேட்டிலாம் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க அவங்கள ரொம்ப சீன்ற வேலை பண்ணோன்னா மக்கள் நல கூட்டணிக்கு என்ன மறுபடியும் அசைன்மெண்ட் போகுது, அவரை போய் கேளுங்க, நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் பேசுங்கன்னு. நீங்கள் தான் முதல் வேட்பாளர்னா அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத இந்த டைமு நம்ம மாவட்ட செயலாளர்கிட்டே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கட்சியை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, உடைச்சிருவாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்தனால ஒரு டக்குன்னு மக்கள் நல கூட்டணிக்கு போகிறாரு. முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்படுகிறார். 3 பேர் கட்சியை உடைச்சிட்டு வெளியே வர்றாங்க. பார்த்திபன், எந்த ஏடிஎம் கிட்ட பிரச்சனைக்கு உருவாக காரணமாக இருந்த சந்திரகுமார், இவங்கெல்லாம் திமுக போய் சேர்றாங்க. அதாவது மீண்டும் திமுகவுடைய கோட்டை, கனவு கோட்டை உடைகிறது. ஆனாலும் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நம்ம 200 சீட் ஜெயிச்சிடலாம், ஒரு 34 தான் யாருன்னு தெரிலன்ற அளவுக்கு நம்பிக்கையோடே இருக்கார். ஜெயலலிதா க்ளீனாக தெரியும் கூட்டணி பலம் இல்லைன்னா திமுக கண்டோம் வரவே முடியாதுன்னு. திமுக என்ன இருக்குது, ஒன்றுமே பெருசாக இல்லை. அதில் தான் வந்து மறுபடியும் அடிச்சுட்டு ஜெயலலிதா வர்றாங்க. இவங்க கூட்டணி மொத்தமே 99 சீட்டு, திமுக 89 சீட்டு தான் வர முடிஞ்சது. மக்கள் நல கூட்டணி ஒன்றும் இல்லை. இந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் மக்கள் நல கூட்டணி கலைஞர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு புதுசாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்டிஏ கூட்டணியில் தான் இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்கல்ல. கரெக்டாக ஞாபகம் இருக்குதா? அந்த இவரெல்லாம் வெளியில் அனுப்ப ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸை வச்சு ஆப்ரேட் பண்ணாமா. எடப்பாடி நேரடியாக பேசிடுறாரு, நான் பண்ணி தரணுன்னு ஓபிஎஸை உள்ளே கொண்டு வாங்க, டிடிவி சசிகலா வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அவங்க ஆளுமைக்கில் அந்த கவர்மெண்ட் போயிடுது. அந்த 2-3 வருடங்கள் 2017 19 2 வருஷங்கள் அந்த இதெல்லாம் வேளாண் சட்டம் அது இதுன்னு ஏகப்பட்ட கடுப்பு. இது ஒரு பக்கம்னா இந்த மக்கள் நல கூட்டணியில் உடஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இவ்வளோ பிரச்சனை தனியாக இருந்தால் அவ்வளோதான், எல்லாருமே மறுபரிசீலனை பண்ணுறாங்க. பண்ணி மறுபடியும் திமுக கூட்டணிக்குள்ளே வர்றாங்க. இதில் பண்ணாத ஒருத்தர் அன்புமணி. அன்றைக்கி வரைக்கும் பேசி இருந்துட்டு திடீர்னு வெளியில் போகிறாரு. காங்கிரஸும் இவங்க திமுக கூட்டணிக்குள்ளே வருது. ஒரு சமூக நீதி கூட்டணின்ற மாதிரி ஸ்டாலின் பண்ணுறாங்க. அந்த பூம் வந்து 2019 நம்ம பார்த்தோம். 2019 50%, 20% என்டிஏ அப்படி ஆயிடுச்சு. மீதி ஒரு 4-5% வெளியில். அந்த இது வந்து 38 சீட்டு, ஒரு சீட்டு மட்டும் இவர் தேனி ஓபிஆர் ஓபிஎஸ் தனி கவனம் செலுத்துறதுனால வந்துச்சு. அதிமுக அந்த தேர்தலில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் நல்லா கவனிங்க, ஆட்சியை தக்க வைக்கணும். 22 எம்எல்ஏ பெரிய அளவில் எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் இல்லாத அளவுக்கு இடைத்தேர்தல் 22 தொகுதிக்கு நடக்குது. ஆமாம், அதில் 22ல் குறைஞ்சது 9 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு ஆகணும். ஆட்சி நிலை நீடிக்கணும்னா அடுத்த 2019 2021 2 வருஷத்துக்கு கவனம் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஓகே, இது ஒரு காரணம் அவங்க கோட்டை விட்டது. 2வது ஆட்சி மேலே வெறுப்பு எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் ஃபஸ்ட் டைம் தலைவர், பெரிய அளவில் எல்லாருமே, நீங்கள் பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ மாற்றம் கொண்டு வருவாருன்னு. அதுதான் ஒரு பெரிய ரீச். இப்போ அதுக்கப்புறம் 2021, ஆனால் 2021 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் அந்த பூம் இல்லை. ஏடிஎம்கேவும் ஈக்குவலாக வந்து சுதாரிச்சிக்கிச்சு.
3-4% தான் வித்தியாசம் 2021. எஸ். இதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஆட்சி, மிக கடுமையான மக்களுடைய கடுமையான கோபம் எல்லாம். ஆனாலும் அதே கூட்டணி தொடர்கிறது. இப்போ இதை வச்சு தான் எல்லாருமே ஒரு மாஸ் மென்டாலிட்டி, இது இப்படி 39-0 தாங்க, இதுக்கு மேலே வேற பேச்சுக்கு இடையில்லைங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய பதற்றத்தின் வெளிப்பாடு, பாஜகவின் பதற்றத்தின் வெளிப்பாடு தோல்வி பயத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்களா? அதை மறுக்க முடியுமா அவங்களால? பாஜக வந்து உள்ளூர அவங்களுக்கு தெரியும், அவங்க தேசிய தலைமைக்கும் தெரியும், பெரிய அளவில் வாக்குகள் வாங்குவோம் அப்படின்றது தெரியும். அதாவது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்றீங்க. உயரும் அப்படின்னு தெரியும், உயர வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதி 1 லட்சம் வச்சா கூட நீங்கள் 39 தொகுதின்னு வச்சிங்க 39 லட்சம்னா நீங்கள் டோட்டல் போலிங் பார்த்தீங்கன்னா 7% கிட்ட வருதுண்ணே. 69%ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 39 லட்சம்லாம் அப்போ எங்கேயே போயிடும். அதோட ஒரு தொகுதியில் இப்போ அண்ணாமலை நிற்கிற தொகுதியெலாம் 1 லட்சம் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 லட்சம் 3 லட்சம் வாங்கலாம். நெல்லை அதிகம் வாங்கும், கன்னியாகுமரி அதிகம் வாங்கும். அவங்க பிஜேபின்னு சபானைக்கு 23 தான் நிற்கிறாங்க. என்டிஏ அலையன்ஸ்னு ஒன்று வரும், என்டிஏ. ஓகே, என்டிஏ இது வரும். பிஜேபி அப்படி தான் வரும் அவங்களுக்கு. போன தடவை என்டிஏ பெருசாக 2021 சொன்னாங்க, 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அது ஒன்று. பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் பார்த்தா 2.62, மக்கள் நீதி மையம் 2.62, பிஜேபி 2.62. யாருமே இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க நிற்கிற தொகுதிக்கு 23 தொகுதிக்கு வச்சிங்கன்னா தொகுதிக்கு 2 லட்சம் 3 லட்சம், சில தொகுதியில் 1 லட்சம் இப்படி கணக்கு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு மனநிலை விழுந்திருக்காங்கல்ல, அந்த மனநிலை வருமா அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு இது தெரியல. தேர்தல் முடிவு தான் வந்து உங்களுக்கு சொல்லும். எல்லாருமே வந்து ஒரு வகையான மாயையில் இருக்கிறாங்க. ஊரே ஒரு இதை சொல்லும்போது நம்மளும் அப்படி தானே, அதுக்கு தானே அந்த இவ்வளோ தேர்தல் நான் எடுத்து காமிச்சேன். இதில் நிறைய சிக்ஸாக் நீங்கள் சொன்னதுலேயே வந்து நிறைய மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் நிறைய மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கூட்டணி சில சமயம் ஒரு கருத்தை உருவாகிறது, சில சமயம் ஜெயிக்கும், ஈழ பிரச்சனை தான் பெருசு அப்படின்னு நினச்சப்போ இல்லை, மாறல. அந்த மாதிரி கூட்டணி பலம் தான் பெருசு அப்படின்னு பார்த்தப்போ இல்லை, ஒரு டைமில் கூட்டணி பலம் எல்லாமே ஜெயிச்ச இதெல்லாம் இருக்குது. அதனால் அப்ஸ் அண்ட் டவுனாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க அதே கூட்டணி தான் நிற்கிது அப்படின்னு பார்த்தாலும் அந்த கூட்டணிகள் வந்து கூட்டணிகளுக்கு கட்சிகளுக்கும் பேர் கெட்டு போயிருக்கிறது, இவங்களுக்கும் 3 வருஷம் பேர் கட்டுருக்குது. நிச்சயமான பழைய முக்கியமானதில் குற்று அந்த வரலாறையும் சரி ரொம்ப தெளிவாக ஆழமாக அப்படியே வரிசையாக சொன்னீங்க. அது வந்து என்ன நம்ம கண்முன்னே வந்துட்டு போச்சுனே கூட சொல்லலாம். எங்களுக்காக கூட வருகனையும் கருத்துக்குமா ஆழமாக மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.